ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கிச்சன் பால்கனியை க்ளீன் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. இது வந்து எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த போட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம செடிங்கெல்லாம் இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோவே காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பெருக்கி அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விம் லிக்விட், இது ஒரு 3 ட்ராப்ஸ், நம்ம பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிக்விட் வந்து 3 ட்ராப்ஸ் போதும். அதுலேயே நம்மளுக்கு நல்லா சுத்தமாகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாம்பூவில் வந்து சின்ன சாஷே வருது இல்லையா, அதுலேயே ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், க்ளீனும் ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். டெய்லி வந்து பெருக்கி க்ளீன் பண்ணுவேன். சில டைம் தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருவேன். இப்படி அழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுவேன். இது என்ன, ஏன் இவ்வளோ அழுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 3 டேஸ் நாங்கள் வீட்டில் இல்லை. அதனால் ரோட் சைடுன்றனால நல்லா நம்மளுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ அழுக்கு இருக்கும்போது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது காட்டலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவே காட்டுறேன். அப்புறம் இந்த ப்ரஷ், இது வந்து இந்த ஒட்டைக்குச்சியெல்லாம் அடிக்கும் இல்லையா, ஒட்டடை எல்லாம் அடிக்கும் இல்லையா, அதுக்காக வாங்கினது தான். ஆனால் நான் இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா க்ளீன் ஆகுது. நம்ம எப்போவுமே பால்கனிலெல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பால்கனியில் செடிங்க வைக்க ஆசைப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதனால் எப்போவுமே சுத்தமாக பார்த்துக்கணும். இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் இந்த தண்ணி சேஞ்ச் பண்ணுறது, சோயிலில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணணும். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நம்ம செடிங்களோட க்ரோத் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்ட்.